யாருமே இல்லாத தாஜ்மஹால். நமக்கான தாஜ்மஹாலை நீங்கள் பாருங்கள். தாஜ்மஹால் வர்றதுக்கு என்ட்ரி டிக்கெட் ஃபீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வர்றதுக்கு வெறும் 50 ருபீஸ் தான். ஸோ வந்து உங்களுக்கு ஈச் மந்த் வேரி ஆகும். 2 கியூ இருக்குது. ஃபாரினர்ஸ்க்கு செப்பரேட் கியூ, இந்தியன்ஸ்க்கு செப்பரேட் கியூ. சன்ரைஸ் வியூ தாஜ்மஹால் பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக க்யூ வந்து ஒரு 150-200 பேர் முன்னாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் 5 மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தோன்னா கொஞ்சம் ஃப்ரெண்டில் நின்றுருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். இதுதான் ஈஸ்ட் கேட்லேருந்து போகிற வழி தாஜ்மஹாலுக்கு. நான் பொதுவாக பார்த்த வரைக்கும் எந்த மான்யூமெண்ட்டாக இருந்தாலுமே அதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே தூரத்தில் நம்ம அதோட சுற்று வட்டாரத்தில் இருக்கும்போதே அந்த மான்யூமெண்ட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம திருவள்ளுவர் சிலையை பார்க்க போகும்போது தூரத்துலேயே தெரியும். புர்ஜ் கலிஃபா பார்த்திங்கன்னா துபாயில் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். பட் ஆனால் தாஜ்மஹால் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் அந்த ஈஸ்ட் கேட் என்ட்ரன்ஸ் வழியாக பக்கத்துலேயே வந்துட்டோம். ஆனால் கூட தாஜ்மஹால் எங்கே இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அன்டில் அன்லெஸ் அந்த மணிமண்டப என்ட்ரி வழியாக உள்ளார போகிற வரைக்கும் நமக்கு வந்து தாஜ்மஹால் இருக்கிறதே தெரியாது. ஸோ அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே, அந்த ஆப்டிக்கல் இலூஷனோட ஸ்பெஷாலிட்டியே இது தான் சொல்லணும். நம்ம இப்போ வந்து அப்படியே அந்த வாயில் வழியாக உள்ளே நுழையும் போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தாஜ்மஹால் நமக்கு தெரியும். அந்த ஃபீலிங்ஸ் சத்தியமாக ஃபஸ்ட் டைம் பார்த்த ஃபீலிங் வந்து என்னால் திருப்பி ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது சான்ஸே இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். எங்கே தாஜ்மஹால் இருக்குன்னே தெரியாமல் தான் நான் உள்ளார போயிட்டு இருந்தேன். பார்த்தா அது உள்ளே போனோன்னே அப்படி டக்குன்னு அப்படி வெள்ளை கலரில் அப்படி பளிங்கு மாதிரி தெரியும் போது சான்ஸே இல்லை. நிஜமாவே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இதாகிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் வர்றது வந்து செகண்ட் டைம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கூட்டமாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு தாஜ்மஹாலை பார்த்துட்டு திருப்பி வந்து இந்த சைடில் இருக்கிற இந்த வியூஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கோ தேட் ஃபஸ்ட். we are heading to that. வந்து ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் சன்ரைஸ் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈச் மந்த் வேரி ஆகும். பிப்ரவரியில் 6:20 தான் கேட்டே ஓப்பன் ஆகும். இந்த சைட் பாருங்கள், இப்போ தான் ஈஸ்ட்டு சூரியன் உதிச்சிட்ருக்கு. இன்னும் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக சூரியன் வரவே இல்லை. ரைட் சைடுக்கு தான் வருவாங்க. நீங்கள் டக்குன்னு இந்த லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு யாருமே இல்லாத ஒரு இடத்துல பார்க்கலாம் தாஜ்மஹாலை. சரி, நம்ம லெஃப்ட் சைடு வந்ததுனால யாருமே இல்லாத தாஜ்மஹால், நமக்கான தாஜ்மஹாலை நீங்கள் பார்க்கலாம். ஏதாவது சொல்லு. மார்னிங் சன்ரைஸ் வியூவில் அந்த பறவைகளோட சத்தத்தை பாருங்க, எவ்வளோ அருமையாக அப்படின்னு சொல்லிட்டு. சத்தத்தை எப்படி பார்க்குறது? சத்தத்தை கேளுங்க. என்னதான் நம்ம வந்து ஃபோட்டோவில் பார்த்தாலும் வீடியோ பார்த்தாலும் இது வேர்ல்ட் ஒண்டர் இந்தியாவில் இருக்குன்னு தெரிஞ்சாலும் இதை நேரில் பார்க்கும்போது கிடைக்கிற ஃபீல் சத்தியமாக வந்து உங்களுக்கு வேறு எதுலேயும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒன் டைம் கண்டிப்பாக மஸ்ட் விசிட்டில் வந்து நான் தாஜ்மஹாலை தான் சொல்லுவேன். அது மேலே இருக்கிற அந்த கலசை மட்டுமே 3 மாடி உயரமாக. இது பக்கத்தில் நிற்கும்போது தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு இவ்வளோ 50 அடி உயரம் கீழே இருக்கிற அந்த மேடை கூட வரமாட்டோம். இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? அந்த நேரம் இங்கதான் ஆக்சுவலா நிஜமா மும்தாஸ் ஷாஜகானோட கல்லறை இருக்கு. ஆனா அந்த சமாதியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மேல வந்து ஜஸ்ட் டவுன் வந்து இப்போதைக்கு சும்மா தான் கட்டி வச்சிருக்காங்க பார்வைக்காக.
இந்த மினார் எல்லாமே எப்படி கட்டியிருப்பாங்கன்னா சம்திங் நிலநடுக்கமோ ஏதோ வந்து இந்த மினார் விழுந்தா கூட மகால் மேலே விழாமல் வெளிப்புறமாக விழுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சாய்ந்த வடிவில் டிசைன் பண்ணியிருக்காங்க. 4 சைடு இருக்கிறதுமே அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. டிக்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு வெறும் 50 ருபீஸ் தான். ஸோ நீங்கள் அவுட்டர் ஏரியாவில் ஃபுல்லாக இருக்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற மௌசிலியம் அந்த சமாதியை பார்க்கணுன்னா அதுக்கு வந்து 250 ருபீஸ். ஆன்லைன்லேயே நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் கைடு வந்து என்ன சொல்வேன்னா என்ன தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் இங்கே வந்து நிற்கும் போது நம்ம ஒன்றும் யோசிச்சு ஓகே அதில் அந்த இன்ஃபர்மேஷன் படித்தோம் இதில் இந்த இன்ஃபர்மேஷன் படித்தோம் ஞாபகப்படுத்தி இதை பார்க்க முடியாது. ஸோ கைடு வந்து எனக்கு தெரிஞ்சு கூப்பிட்டுக்கலாம் நீங்கள். அப்போ தான் இங்கே இருக்கும்போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறத வச்சு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கைடு கூட வந்தீங்கன்னா உங்களால் வந்து நல்ல ஃபோட்டோகிராஃபி ஃபீலோட அவங்க எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவசரமாக எடுக்கணுன்றதுக்காக நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பிக்சர் பின்னாடி ஆள் இருக்காங்களா இல்லையாலாம் நோட்டீஸ் பண்ணாமல் எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி செகண்ட் டைம் வந்திருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கேயே அவங்க உங்களுக்கு பிளாக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களோட 15-20 மினிட்ஸ் டைம் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே போயிடும். இங்கே நீங்கள் வர்றதுக்கே ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு தான் வருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எய்ம் பண்ணிங்கன்னா வந்துடுங்க. ஈஸ்ட் கேட் வழியாக வாங்க. வந்துட்டு இந்த பில்டிங் பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் மட்டும் இருக்கிற தாஜ்மஹால், யமுனா ரிவர் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. 4 சைடில் இருந்து பார்த்தாலும் சிம்மெட்ரிக்காக இருக்கிற ஒரே ஒரு இடம் இது மட்டும்தான். அதனால தான் இது வந்து வேர்ல்ட் ஒண்டர். ஆனால் இதில் வந்து என்னென்னா ஷாஜகானோட கல்லறையை மட்டும் மும்தாஸ் பக்கத்தில் வைக்கணுன்றதுக்காக வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக அவர் பிளான் பண்ணது எங்கன்னா இங்கே தான் இருக்குது, யமுனா ரிவர் அந்த பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே ஒரு பிளாக் தாஜ்மஹால் கட்டி அங்கே அவரை வைக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். ஸோ அப்படி நடந்திருந்தால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சிமெட்ரிக்காக இருந்திருக்கும். இதில் எக்ஸப்ட் ஒரே ஒரு அசிமெட்ரிக்காக இருக்கிறது வந்து ஷாஜகானோட கல்லறை மட்டும்தான். அது மட்டும்தான் மும்தாஸ் பக்கத்தில் இருக்குது. மற்றபடி என்டையர் பில்டிங்கே எந்த இடத்துல வந்து பார்த்தாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். செம மெஸ்மரைசிங்கான ஃபீலிங். யமுனா ரிவரை பாருங்கள் காலையில் இந்த பனியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சன் ரைஸ் ஆகிட்டுருக்கு இப்போ தான். இப்போ வந்து பிப்ரவரி மந்த்து, கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் பிப்ரவரி. சன் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட டைம் 7 ஆகிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து இங்கே பனியாக தான் சுற்றி பனி மூட்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த பனிமூட்டத்தோட தாஜ்மஹால் வெள்ளை கலரில் இருக்கிற நம்ம தாஜ்மஹால் பளிங்கு கற்களால் செய்யப்பட்டதை பார்க்குறது இன்னொரு ஃபீல் தான். ஸோ தாஜ்மஹால் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஏர்லியாக கிளம்பி ஏர்லியாக வாங்க. அதுவும் ஈஸ்ட் கேட்டில் வாங்க. மார்னிங் நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஃபோட்டோ ஸ்பாட் காட்டுறேன். இந்த பில்டிங்க்கு டைரெக்டாக வந்துடுங்க. ஸோ இந்த இடத்துல உட்காந்திங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க தாஜ்மஹாலை பார்க்குற மாதிரி. நீங்கள் உட்காந்துட்டு பின்னாடி இருந்து நீங்கள் எடுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். தாஜ்மஹால் வந்து ஃபுல்லாகவே மார்பிளால் கட்டப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா ஒவ்வொரு டைம்லேயும் இதோட கலர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே பியூர் ஒயிட்டான தாஜ்மஹாலை பார்க்க முடியும். சூரியனோட இருக்கக்கூடிய ஒளியை பொறுத்து வந்து இது வந்து சம்டைம்ஸ் எல்லோவாக தெரியும், சம்டைம்ஸ் ஆரஞ்சாக தெரியும். நீங்கள் ஆஃப்டர்நூனில் வந்தீங்கன்னா எப்போயுமே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒயிட்டாக மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி தாஜ்மஹால் வந்து பௌர்ணமி அன்னைக்கு நைட்டில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்த டைமில் பௌர்ணமி இல்லை, பட் நீங்கள் வர டைமில் பௌர்ணமியாக இருந்துச்சுன்னா நைட்டில் பிளான் பண்ணுங்கள் நைட் டூருக்கு. இப்போ பாருங்கள் தாஜ்மஹால் உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஏன்னா சன் இப்போ தான் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு.
ஏர்லி மார்னிங் விசிட் பண்ணால் கண்டிப்பாக நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்காக வந்திருப்பாங்க. நிறைய பேர் ராஜாராணி மாதிரியோ இல்லை ஃபுல்லாக ஒரு கோட் சூட்லேயோ ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சரி, ஒருவேளை லேட் ஆயிடுச்சு அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டுனாலும் ரொம்ப ஃபீல் பண்ண தேவையில்லை. நான் தாஜ்மஹால் அவ்வளோ பெருசாக இருக்கும்போது நம்மளாம் எறும்பு மாதிரி தான் இருக்கும். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் வியூ நீங்கள் எடுத்துட முடியும், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தாஜ்மஹாலை பார்த்தாச்சு, நம்ம வாங்க இப்போ போகலாம். எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு வாங்க. மணி வந்து இப்போ 8, ஆனால் கூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஈஸ்ட் வழியாக உள்ளே வந்தோம், இப்போ வெஸ்ட் வழியாக வெளியே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த கேட்டும்